ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு பைசைக்கிள், இ-சைக்கிள் இல்ல இ-ஸ்கூட்டர் வாங்கணுமா? இல்ல இதுல ஏதாச்சும் சர்வீஸ் பண்ணணுமா? கான்டாக்ட் choosemybicycle.com at 9092090924. சில என்ஜிஓக்கள் கவனமின்றி தயாரித்த அறிக்கைகளை வைத்துக்கொண்டு இந்தியாவை விமர்சிக்க வேண்டாம் என நார்வே பத்திரிகையாளர்களுக்கு வெளியுறவு அமைச்சகம் பதிலடி கொடுத்துள்ளது. அரசுமுறை பயணமாக ஐரோப்பிய நாடுகளுக்கு பிரதமர் நரேந்திர மோடி சுற்றுப்பயணம் மேற்கொண்டார். நார்வே சென்ற பிரதமர் மோடியும் அந்நாட்டு பிரதமரும் கூட்டு செய்தியாளர் சந்திப்பை நடத்தினர். அப்போது நார்வேயை சேர்ந்த ஹெல்லே லிங் என்ற பெண் பத்திரிகையாளர், உலகில் மிகவும் சுதந்திரமான ஊடகங்களின் கேள்விகளுக்கு பிரதமர் மோடி பதிலளிக்காதது ஏன் என்றும் கேள்வி எழுப்பினார். அதற்கு பிரதமர் பதிலளிக்காமல் சென்று விட்டார். அந்த சம்பவத்தை பகிர்ந்து பத்திரிகை சுதந்திரத்தில் இந்தியா 157வது இடத்தில் இருப்பதாகவும் தனது வேலையே கேள்வி கேட்பதுதான் என்றும் ஹெல்லே லிங் குறிப்பிட்டிருந்தார். இதையடுத்து நார்வே தலைநகர் ஹோஸ்லோவில் நடக்கும் பத்திரிகையாளர் சந்திப்புக்கு வரும்படி ஹெஸ்லேவுக்கு அழைப்பு விடுக்கப்பட்டது. அங்கு சென்ற அவர் இந்திய தூதர் சிபி ஜார்ஜிடம் இந்தியாவில் மக்களுக்கு இருக்கும் ஜனநாயக உரிமைகள் மற்றும் சுதந்திரம் குறித்து அடுக்கடுக்கான கேள்விகளை எழுப்பினார். அதற்கு சில அலட்சியமான தன்னார்வ அமைப்புகளின் கவனக்குறைவான அறிக்கைகளை வைத்து இந்தியாவை புரிந்து கொள்ள முயற்சிக்க கூடாது என்றும் ஓரிரண்டு அறிக்கைகளை நம்பி இந்தியாவை விமர்சிக்க கூடாது எனவும் சிபி ஜார்ஜ் பதிலடி கொடுத்தார். அதைத் தொடர்ந்து வெளிநாட்டு அமைப்புகளிடமிருந்து பணம் வாங்கிக் கொண்டு ஹெல்லே இவ்வாறு பேசுவதாக விமர்சனம் எழுந்தது. அதற்கு தான் யாருக்கும் வேலை செய்யவில்லை என்றும் ஊடகவியல் என்பதே சில நேரங்களில் நேருக்கு நேர் கேள்விகளை கேட்பதுதான் எனவும் பதிலளித்துள்ளார்.